Hello everyone, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட ரெசிபி தான். ஸோ அம்மாவோட ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னல் வேல ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கலாம், ஆத்தென்டிக் ஸ்டைலில் சூப்பர்பாக ஒரு கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைக்கலாம் அப்படின்னு நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்காக அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இருக்கணுன்றதுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வந்து போட்டிருக்கு. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைட் பை சைட் நாங்கள் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு வந்து பூண்டு, ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு, கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுமே அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வடகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரை நல்லா வந்து வதக்குங்க. ஸோ நல்லா வந்து இது என்ன சொல்கிறது, நல்லா நீங்கள் வதக்குறதுல தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, அந்த ட்ரெடிஷ்னல் வேலை வரணும்னா அந்த அந்த சட்டியில் இருக்க அந்த ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக அது கூட சேர்ந்து அந்த ஃப்ளேவரிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அந்த அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மண் சட்டி யாராச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா மீன் குழம்பு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. ஸோ இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஸோ உப்பு வந்து பார்த்திங்கன்னா ராக் சால்ட் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் உங்ககிட்ட ராக் சால்ட் இல்லை நார்மல் சால்ட் தான் இருக்குன்னா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்ல ஒரு புளிப்பான ஒரு மீன் குழம்பு அப்படின்னாலே கண்டிப்பாக தக்காளியும் புளியும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. ஸோ இதுவும் நல்லா சேர்ந்து நல்லா வந்து அந்த மேஷ் ஆகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எல்லாமே நல்லா மேஷ் ஆன ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியம். ஸோ இது மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம தேவையான மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஈக்குவலண்ட் அமௌண்ட் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ரெண்டுத்தையுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ வதக்கினதுக்கு அப்புறமேட்டு இதில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஸோ அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலுமிச்சம் பழம் சைஸில் இருக்க புளியை வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அதில் இருக்க அந்த புளி அது எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அதோட தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. ஸோ நல்லா கிளறிட்டு நல்லா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஸோ அதில் இருக்க எல்லா ரா ஸ்மெல்லும் சூப்பராக போகணும். ஸோ இப்போ ரா ஸ்மெல் எல்லாமே போனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃபிஷ்ஷை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அப்போ தான் ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணணும். ஸோ முன்னாடியே ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஃபிஷ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பீஸாக போடுங்க. மொத்தமாக போட்டு ரொம்ப கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஃபிஷ் வந்து டக்குன்னு வந்து வெந்துடும். ஸோ அதனால் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிஷ் போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 மினிட்ஸ் அளவு தான் நீங்கள் வந்து அதை வைக்கணுமே. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கனாலும் ஃபிஷ் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ டக்குன்னு வந்து வெந்துடும் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர்பான ஃபிஷ் கறி, அதாவது மீன் குழம்பு சூப்பராக ஒரு ட்ரெடிஷ்னல் வேல மண் சட்டியில் வந்து சூப்பராக நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு ஆசமான ஒரு சூப்பர்பான டேஸ்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலி ரொம்பவும் பிடிச்ச ஒரு ரெசிபியும் கூட. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஹாட் ரைஸ் கூட வச்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராச்சும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணுற ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு டேக் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே
வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோட நல்ல கண்டென்ட்டோட பார்க்க வரேன். ஸோ அன்டில் தென் பாய்.